வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜனவரி 1 புதன்கிழமை மாலை 6 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 181 மில்லிமீட்டர், நாலுமூக்கு 163 மில்லிமீட்டர், காக்காச்சி 148 மில்லிமீட்டர், மாஞ்சோலை 135 மில்லிமீட்டர். இங்கே தான் கொஞ்சம் அதிக மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. பிற இடங்களில் மிதமானது முதல் சற்று கன மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. தென் மாவட்டங்கள், கடலோர பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த நிகழ்வு முற்றிலுமாக விலகிவிட்டது. அதாவது விலகின தொலைவில் போகவில்லை. குமரி கடல் பகுதியில், தெற்கு பகுதியில் அது மாலத்தீவு மற்றும் இலங்கை இடைப்பட்ட குமரிக்கடலோட தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது இரு காற்று இணைவை இலங்கையில் மட்டும் ஏற்படுத்தி இலங்கையில் மட்டும் கனமழை பொழிவு, தமிழ்நாட்டில் ஒற்றை குளிரலை மட்டுமே. குளிரலை கூட வெயிலால் மழை பொழியும், ஏற்கனவே நாம் அறிக்கை கொடுத்திருக்கோம். ஆனால் இது வெயிலையும் உயர்த்தவில்லை. காரணம், குளிர்காற்று மிகுதியாக இருக்கிறது. வெப்பம் உருவாவதற்கு ஒரு காற்றோட வேகம் கூட குறையவில்லை. காற்று தரைப்பகுதிகளிலேயே 40-35 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழ்நாட்டில் ஊடுருகிற காரணத்தினாலே, அதாவது எப்படி தென்மேற்கு பருவமழை காலத்தில் கோடையாக இருந்தால் கூட தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு சாரல், தென்மேற்கு காற்று தமிழ்நாட்டில் ஊடுருவும் பொழுது கோடை காலம் போல் தெரியாமல் ஆகஸ்ட் மாதங்களில் ஒரு இதமான வெப்பநிலை நிலவுவோம். அதே போல இந்த நேரத்தில் வடகிழக்கு கிழக்கு காற்று குளிர்காற்றாக நுழைகிற காரணத்தினால வெயிலும் உயரவில்லை. அதனால குளிர்காற்று குளிர்காற்றாகவே இருக்கிறது. மழைக்கு வெப்பச்சலன இடிமழைப்பு கூட சாதகம் இல்லை. எதிர்பார்த்த ஒன்று தான். 2ஆம் தேதி மழை இருக்காது. 1ஆம் தேதி மதியத்திற்கு மேல், அதாவது அதிகாலையோட மழை முடிவடைந்துடும் சொல்லியிருந்தோம். இலங்கைக்கு மட்டும் மழைன்னு சொல்லியிருந்தோம். அதே போல மழை பொழிவு. அடுத்த மழை 8 அல்லது 9ஆம் தேதி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிகழ்வானது மாலத்தீவு பகுதியிலே நீடித்துக் கொண்டிருந்து மீண்டும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழியாகவே தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்து புதிய நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து 9ஆம் தேதி, 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி மழை பொழிவை தொடக்கம். இது ஏற்கனவே அறிவித்த ஒன்றில் மாற்றம் ஏதும் இல்லை. நம்ம ஒரு அறிவித்தோம்னா அந்த நிகழ்வில் மாற்றம் இருக்காது. தீவிரத்தன்மை எந்த அளவிற்கு உள்ளே நுழைந்து போடுகிறதோ அதில் தான் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனால் அந்த நிகழ்வு இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் டெல்டாவில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் கொடுத்தது. நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் 4 மூக்கில் எல்லாம் 18 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கிறது. நேற்றைக்கும் முன்தினமும் 18 சென்டிமீட்டர் தான். 2 நாளாக 18-20 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கிறது. 4, அதாவது மாஞ்சோலை உள்ளிட்ட கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில். ஆனால் இதை விட அடுத்த மழைப்பொழிவு கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே அது கொடுக்கும். கொஞ்சம் வலுவானது தான். அதாவது 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குழப்பமான வானிலை தான் இருக்கும். இதில் மழைன்னா 8லிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மழை தெரியுது. 9 வந்தால் 12, 8 என்றால் 11 முடிவடையும். 4 நாள், 8, 9, 10, 11 அல்லது 9, 10, 11, 12, 4 நாள். சரி, அடுத்தது பொங்கலுக்கு ஒரு இடைவெளியாக இருந்தாலும் நிகழ்வு கடலில் உருவாகி நெருங்கி வந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கும். அந்த நேரத்தில் நிகழ்வு நெருங்கி வந்து கொண்டிருக்கும். ஆனால் அது நிகழ்வு அங்கே நெருங்கி இருந்தாலும் ஏற்கனவே கடந்து சென்ற நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை லேசாக ஒரு மழைப்பொழிவு, தூறல் மழைப்பொழிவு, நனைக்கும் மழைப்பொழிவு, மேகமூட்ட வானிலை, குளிர்ந்த சீதோஷ நிலை, எல்லாமே ஒரு குழப்பமான மேகமூட்டம் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் பொங்கலில். அது முடிஞ்ச உடனேயே பொங்கல் பண்டிகை 4 நாள் கொண்டாடுவோம். அது முடிஞ்சோன்னா 17ஆம் தேதி, 16 அல்லது 17ஆம் தேதி அடுத்த நிகழ்வு. 16, 17, 18, 19 அல்லது 17, 18, 19, 20ஆம் தேதி அடுத்த நிகழ்வு. அது கண்டிப்பாக வலிமையான நிகழ்வாக எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இதுவரைக்கும் ஜனவரி மாதத்தில் அப்படி ஒரு நிகழ்வு வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஒரு வித்தியாசமான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஜனவரியில் பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் வலுவையாக இருக்கும். நல்ல மழைப்பொழிவை தரும் எதிர்பார்க்கப்படுகிறது. வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த நிகழ்வுமே இன்னும் உருவாகலை. எல்லாமே கணிப்பின் கற்பனை தான். கணிப்பின் கற்பனை வரைபடம் தான் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக 2வது நிகழ்வும் கணிப்பின் கற்பனை தான். அதற்கு அடுத்தும் மாத இறுதியில் குடியரசு தின நாட்களிலேயோ அல்லது அடுத்த நாள்லேயோ
26, 27, 28, 29 அல்லது 27, 28, 29, 30 எல்லாம் 4 நாள். ஆக இந்த ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய அந்த 31 நாளில் ஒரு 3 சுற்று மழை, 3-4 தினங்கள், 12 தினங்களுக்கு மழை சாதகம் இருக்கிறது. பிற நாட்கள்லாம் இடைவெளி தான். 7ஆம் தேதி வரை 8ஆம் தேதி வரை கண்டிப்பாக இடைவெளி தான். அறுவடையோ பூச்சி விரட்டு அடித்தலோ அல்லது செங்கல் சூளை உப்பள பணிகள், மேலும் கட்டிட பணிகள், பொதுப்பணிகள், வண்ணம் தீட்டும் பணிகள், உலர்த்தும் பணிகள், எல்லா பணிகளுக்குமே 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரை உகந்த ஒரு வானிலை. மழை வானம் மேகம் சூழ்ந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த மேகம் மிரட்டும் மேகம் மட்டும்தான். அதாவது மேகமாக உருவாக்க சாதகம் இருக்கும், மழையாக மாறுவதற்கு வெப்பம் போதவில்லை. 3ஆம் தேதி வரைக்கும் இந்த கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று வலுவாக இருந்து கொண்டுதான் இருக்கும். கடற்பகுதிகளிலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், 3ஆம் தேதி வரை குமரிக்கடலில் 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும். குமரிக்கடலில் 55-60 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும். ராமேஸ்வரம் பகுதியில் கூட 45-50 கிலோமீட்டர் வேகம் காற்று 3ஆம் தேதி வரை இருக்கும். பாக்ஜலசந்தி கோடியக்கரை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு 35-45 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கடலில். வடதமிழ்நாடு கூட கொஞ்சம் பெரிய அளவிலே காற்று இல்லைன்னா கூட அங்கே கூட 30 கிலோமீட்டர் வேக சவால் நிறைந்த காற்று இருக்கும். அதுவும் 2 நாளைக்குலேருந்து வடதமிழ்நாடு குறைஞ்சிடும். டெல்டாவிற்கு நாளை மறுநாள் குறைஞ்சிடும். 3ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்கள், கடலோர பகுதி, குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரை இருக்கும். 5ஆம் தேதி கூட குமரிக்கடலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 6, 7, 8, 9 6, 7, 8, 9 6, 7, 8 கொஞ்சம் காற்று இல்லாத ஒரு இடைவெளி கிடைக்கும். ஆனால் வடகடலோரத்திற்கு அடுத்த சுற்று நிகழ்வு காற்றை கொடுக்க தொடங்கிடும். அடுத்த நிகழ்வு ஆக 8ஆம் தேதியிலிருந்தோ அடுத்தது 9 அல்லது 9ஆம் தேதியிலிருந்தோ மழைப்பிடிப்பு ஒரு 4 நாட்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே அவ்வப்பொழுது ஒதுக்கி கொடுக்கும். கடலோரம் கொஞ்சம் பரவலான மழைப்பிடிப்பை கொடுக்கும். இப்படி ஜனவரியில் 3 நிகழ்வு இருக்குது. பொங்கலுக்கு முன் ஒன்று, பொங்கலுக்கு பின் ஒன்று, குடியரசு தினத்தை ஒற்றிய நாட்களில் ஒன்று. நினைவிற்காக இப்படி பண்டிகைகளை முன்னும் பின்னும் என்று அறிவித்து உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறேன். அடுத்தபடியாக பிப்ரவரியிலையும் மழை இருக்குங்க. அதாவது இது வடகிழக்கு பருவமழை ஜனவரி இறுதியில் பின்வாங்கிவிட்டது என்று அறிவிக்கப்பட்டாலும் பிப்ரவரியில் காற்று சுழற்சி மழைகள் இருக்கிறது. அதில் குறிப்பாக தென்கடலோரம், டெல்டா, இலங்கைக்கு பிப்ரவரியில் மழை இருக்கிறது. 2 சுற்று மழை, லேசான மழை, நனைக்கும் மழை பிப்ரவரியில் இருக்கு. அது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை. வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலும் இந்த தை மாதம் பிற்பகுதி, மாசி மாதத்தில் வரும் அறுவடை, அந்த அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை. அது ஒன்றும் பெரிய பாதிக்காது. இருந்தாலும் அந்த பிப்ரவரி மழை நீங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும், வானிலை அறிந்து விவசாயம் செய்யணும். அதுக்காக சொல்கிறேன். பிப்ரவரியிலையும் மழை இருக்குது. குளிர் பெரிதாக இருக்காது. ஆனால் குளிர் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்னா அளவான குளிர். அதாவது ஒரு பெரிய பாதிக்கும் கடும் குளிர், நடுக்கும் குளிர் தமிழ்நாட்டுக்கு இருக்காது. அந்த காற்று இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் குளிர் இருக்கும். பனிப்பொழிவும் குளிரும் லேசாக இருந்து கொண்டு தான் இருக்கும். ஜனவரி மாதத்தில் பெரிய அளவிலே பனிப்பொழிவு தெரியல, ஆனால் குளிர் இருந்து கொண்டிருக்கும். ஜனவரி மாதத்தில் நிகழ்வு காரணமாக லேசான பனிப்பொழிவு இருக்கும். மூடு பனிக்கு வாய்ப்பு இல்லை. மூடு பனி நம்ம பிப்ரவரியில் தான் தெரியுது. மூடு பனிக்கு வாய்ப்பு தெரியல. நிகழ்வுகள் ஏதேனும் இரு காற்று இணைவில் மழை மேகங்கள் உருவாக சாதகமில்லாத பொழுதும், காற்றுக்குள்ளிருந்து மழையாக பொழிய சாதகமில்லாத பொழுது பனியாக பொழிவதற்கு ஒரு சில நாட்கள் நிகழ்வு நாட்கள்லேயே தெரிகிறது. ஆனால் அந்த பனி வந்தால் மழை இல்லைன்னு சொல்லக்கூடாது. மழை ஜனவரியில் 3 சுற்று மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக கோடை மழை இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கணும். சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்குது. கோடையில் இந்த வருஷம் வெயிலோட அனல் காற்று பெரிதாக இருக்காது. ஆனால் புழுக்கம், வேர்வை அதிகமாக இருக்கும். ஒரு சில நாட்கள் வெயில் இருந்தாலும் சராசரியை ஒப்பிடும் பொழுது சராசரிக்கு குறைவாகவோ அல்லது சராசரி வெயில் தான். ஆனால் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்குது ஏப்ரல் மேயில். ஏற்கனவே சொல்கிறது தான், தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் என்று சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில். தென்மேற்கு பருவமழை வலுவாக கொடுக்கும். நிகழ்வுகளால் மழை இருக்கும் கேரளாவில். வட இந்தியாவில் இந்த ஆண்டு பாதிக்கும் மழைகள் தெரிகிறது. இந்த ஆண்டு வட இந்தியாவில் எங்கும் ஒதுக்காமல் விவசாயம் செழிக்கும் அளவில் வட இந்தியாவில் நாட்டிற்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். சராசரிக்கு மிகுதியாக இருக்கும். அணைகள் ஏற்கனவே மேட்டூர் அணை, கிருஷ்ணராஜசாகர் அணையெல்லாம் நிரம்பி இருக்கு. வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிரம்பும் என்றும் நேற்றைக்கு முழு கொள்ளளவை எட்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி முழு கொள்ளளவை எட்டியது. இறங்கினாலும் மீண்டும் கோடை மழை நிரப்பும். முன்கூட்டியே மேட்டூர் அணை திறப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. மே மாத இறுதி நாட்களிலேயே ஜூன் 12 உறுதியாக திறக்கப்படும் அளவிற்கு தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை 2025 வலுவான நிகழ்வுகள் கொண்டது.
அதுவும் சராசரிக்கு அதிக மழை தான். இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு நிகழ்வுகளின் ஆட்டங்கள் அதிகம் இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இவையெல்லாம் எதற்குன்னா நீங்கள் மழை நீரை சேகரிக்கும் அமைப்பை ஏற்படுத்திக்க வேண்டும். அதற்கு தான் இந்த அறிக்கை. அச்சமோ பீதியோ வேண்டாம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திடுங்கள். நன்றி.